கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, நிந்தையை சகித்தார் இயேசு. இன்னைக்கு பாருங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே 67ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து முகத்தில் காரி உமிழ்ந்து துப்பினார்கள். பரிசுத்தமான கடவுளை கடவுளென்று நினைக்காதபடி மனிதர்களுக்கும் மோசமாக பாவிகளிலும் பிரதான பாவியாக இயேசுவை எண்ணி காரி உமிழ்ந்து துப்பினார்கள். அப்படி துப்பியும் கூட அவர் நமக்காக நிந்தையை சகித்தார். விலாவினால் குத்தினார்கள், முள்முடி சூட்டினார்கள், வாரினால் ஒன்று குறைய 39 அடிகள் அடிக்கப்பட்டார். ஆனால் இவ்வளவு பாடுகளையும் சகித்து கொண்டு என் ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும், பிதாவின் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டதை மீண்டும் புதுப்பித்து பரலோகத்திலே நம்மளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அத்தனை பாடுகளையும் சகித்து கொண்டார். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் பாடுகள் வரும் பொழுது, உபத்திரங்கள் வரும் பொழுது சோர்ந்து விடுகிறோம். அப்படியே நாம் அமைதியாக இருந்து விடுகிறோம். இயேசுவினுடைய சகிப்பு தன்மையை பாருங்கள். இயேசு எப்படி நிந்தையை சகித்தாரோ அதே போல நாமும் நிந்தையை சகிப்போம். பாடுகள் உபத்திரங்கள் வரும் பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தரை முன்மாதிரியாக நினைப்போம். இந்த ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் இருந்தோனமாய் தரையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரை காரி உமிழ்ந்தும் துப்பையும் சகித்து கொண்டிருப்பா. வாரினால் 39 அடி அடித்தார்கள், எட்டினால் விழாவை குத்தியும் கூட ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே சோதரம் அன்பை மாறி வழங்கினீரப்பா. எங்களுக்காக அவ்வளவு பொறுத்து கொண்டீர் ஆண்டவரே. அதே போல் நாங்கள் இந்த பூமியில் உண்மை போல வாழ கிருபை செய்வீராக. அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசு முறை வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.